بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يقول الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மண்ணறையில் ஒரு மனிதனின் நிலை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா உயிரினங்களும் மரணத்தை தழுவியே தீர வேண்டும். திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 186வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளும் மரணத்தை தழுவியே தீர வேண்டும். மனிதர்களாயிருக்கட்டும், மனிதர்கள் அல்லாதவர்களாயிருக்கட்டும், அனைவரும் மரணத்தை தழுவியே தீர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆனால் இந்த மறுமை நாளையிலே விசாரணை நடத்தப்படுவது மனிதர்களுக்குத்தான். மனிதர் அல்லாதவர்களுக்கு நன்மை தீமை விசாரணை என்பது இல்லை. இந்த மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் விசாரணை நடத்தப்படுகின்ற அந்த நேரத்திலே இன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்குரிய கூலிகள் எல்லாம் பூரணமாக வழங்கப்படுவது மறுமை நாளில்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னா, யாரெல்லாம் நரகை விட்டு விடுவிக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யப்படுகின்றாரோ ஃபகத் ஃபாஸ், அவன்தான் வெற்றி பெற்றவன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையான வாழ்க்கை அல்ல, இது ஏமாற்றமான வாழ்க்கை. ஏனென்றால் ஒரு நாளில் நாம் மரணத்தை தழுவியே தீர வேண்டும். அந்த மரணத்திலிருந்து நாம் ஒருபோதும் தப்பவே முடியாது. அதனால் அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருக்கின்றதே, அந்த வாழ்க்கையை
அல்லாஹு தாலா 2 கட்டமாக வைத்திருக்கின்றான். ஒன்று பர்ஸகுடைய வாழ்க்கை, அதுதான் கபருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு பின்னால், இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் மறுமை உருவாக்கப்படும். அந்த மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானம், அங்கு விசாரணை நடைபெறும். அந்த விசாரணைக்கு பின்னால் நல்லவர்களுக்கு சுவர்க்கமும் தீயவர்களுக்கு நரகமும் வழங்கப்படும் என்ற ஒரு அமைப்பை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்திருக்கின்றான். அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் மரணத்தை தழுவிய உடனேயே நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அந்த பர்ஸகுடைய வாழ்க்கை தான், கபருடைய வாழ்க்கை தான். அந்த கபருடைய வாழ்க்கையை அனைவரும் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அந்த கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்க போகின்ற ஒவ்வொருவரும் அந்த கபருடைய வாழ்க்கையை சந்திக்க போகின்ற அந்த கட்டத்திலிருந்தே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன, வாழ்க்கையின் நிலை என்ன, தன்னுடைய கபருடைய வாழ்க்கையிலே தனக்கு கிடைக்க போவது என்ன என்பதை அவன் உணர ஆரம்பித்து விடுகின்றான். சக்கராத்துடைய நேரம், அதாவது ஒரு மனிதருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த நேரத்திலே மனிதன் தனக்கு மரணம் நிச்சயம் என்பதை உணர்ந்து விடுகின்றான். அந்த மரணம் நிச்சயம் என்பதை உணர்கின்ற அந்த நேரத்திலே தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அவன் நினைக்கின்றான். அதாவது இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணப்பொழுதையும் அவன் நினைத்து பார்க்கிறான். அதாவது இதுவரைக்கும் நான் செய்த என்னுடைய செயல்பாடுகள் என்னை கபரில் நிம்மதியாக இருக்க செய்யக்கூடியனவாக இருக்கின்றனவா, அல்லது கபரிலே நான் வேதனைப்படக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய தண்டனை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்று அவனை உணர்த்தக்கூடிய ஒரு கட்டமாகத்தான் அந்த கட்டம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு பரீட்சை எழுத போகின்ற அந்த மாணவன் அந்த மேசையிலே போய் அமர்ந்திருக்கின்ற அந்த நேரத்திலே அவனுடைய கையிலே கேள்வி பேப்பர் கொடுக்கப்பட்டு விட்டது என்றால், அந்த கேள்விகளை எடுத்து வாசிக்கின்ற நேரத்திலேயே அவனால் அவைகளுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா என்பது அவனுக்கு தெரிந்து விடுகின்றது. ஏன், அவன் ஒழுங்காக படித்தவனாக இருந்தால் தன்னால் இதற்கு பதில் சொல்ல முடியும் என்ற ஒரு துணிச்சலும் தைரியமும் அவனுக்கு வந்து விடுகின்றது. அவன் மிக வேகமாக கேள்விகளுக்கான பதில்களை எழுதி முடித்து விடுகின்றான். ஆனால் ஒழுங்காக படிக்காமல் காலத்தை வீணடித்த ஒருவன் பரீட்சையிலே எழுதுவதற்கு தயாராகிவிட்டான் என்று சொன்னால், அவன் அந்த கேள்விகளை எடுத்து வாசித்த உடனேயே அவனுக்கு முடிவு தெரிந்து விடுகின்றது. இந்த கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, பதில் எழுத முடியாது என்பது அவனுக்கு விளங்கி விடுகின்றது. அப்படி விளங்குகின்ற அந்த நேரத்தை பற்றி அல்லாஹு தாலா அல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தின் 99ஆம் 100ஆம் வசனங்களிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத்து கால ரப்பிர்ஜிஊன். இத்தகைய ஒவ்வொருவருக்கும் மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்கிறான், அல்லாஹ்வே என்னை அவசரமாக மௌத்தாக்கி விடாதே, கொஞ்சம் பிற்படுத்தி விடு, மௌத்துடைய நேரத்தை எனக்கு நீ கொஞ்சம் பிற்படுத்தி விடு. எதற்காக வென்றால் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன சில அமல்களை நான் செய்ய வேண்டி இருக்கின்றது, அதற்காக என்னுடைய மௌத்துடைய நேரத்தை கொஞ்சம் நீ பிற்படுத்தி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கிவிடு என்று அவன் கேட்கின்றான். சகோதரர்களே, இங்கு என்னை மௌத்தாக்காதே என்று அவன் கேட்கவில்லை. அவன் எப்படி கேட்டான், என்னுடைய மௌத்துடைய நேரத்தை கொஞ்சம் பிற்படுத்தி விடு. இதற்காக எனக்கு விடுபட்டு போன அமல்களை நான் செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். இப்பொழுது அவனுக்கே விளங்குகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ய வேண்டிய கடமைகளில் என்னென்ன குறைகளை வைத்திருந்தான், அவனுடைய வணக்கங்களில் அவனுடைய இபாதத்துகளில் என்னென்ன குறைகளை வைத்திருந்தான், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் என்னென்ன குறைபாடுகளை வைத்திருந்தான் என்பது அவனுடைய மனச்சாட்சிக்கே தெரியும். இப்பொழுது கூட நமது மக்களுக்கு தெரியும். நமது மக்கள் யார் யாரெல்லாம் மறுமையை பற்றி ஒரு கணம் சிந்திப்பார்களோ
அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பளிச்சென்று கண்ணாடியில் பார்ப்பது போல் அவர்களுக்கு தெரிந்து விடுகின்றது. என்னுடைய வாழ்க்கையில் நான் விடுகின்ற பிழை இன்னதுதான், நான் செய்யக்கூடிய இன்னென்ன நன்மைகளிலே நான் குறை செய்கின்றேன், இன்னின்ன வணக்கங்களிலே நான் குறை செய்கின்றேன், ஐவேளை தொழுகையிலே நான் குறை செய்கின்றேன், ஜமாத்து தொழுகையிலே நான் குறை செய்கின்றேன், சுன்னத்தான தொழுகைகள் தொழுவதிலே நான் குறை செய்கின்றேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் நிறைய குறைகள் செய்கின்றேன், இன்னின்ன பாவமான காரியங்களிலே நான் ஈடுபட்டு விடுகின்றேன், மக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக இருக்கின்ற நேரத்தில் நல்லவன் போல நான் நடிக்கிறேன், ஆனால் தனிமையாக இருக்கின்ற நேரத்திலே நான் பாவத்தில் ஈடுபடுகின்றேன். இப்படியெல்லாம் ஒவ்வொருவருடைய மனச்சாட்சிக்கும் தெரியும். அந்த மனச்சாட்சி ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாது. காரணம் என்ன? மனச்சாட்சி மறைந்திருக்கின்றது. மறைந்திருக்கின்ற மனச்சாட்சி நமக்கு உணர்த்தக்கூடியதாகவே இருந்து கொண்டிருக்கும். இந்த மனச்சாட்சி இவ்வளவு நாளும் உணர்த்திய அவ்வளவு செய்திகளையும் தான் சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறான், ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, கொஞ்ச நேரம் பிற்படுத்தி விடு, எனக்கு விடுபட்டு போன சில அமல்களை நான் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றான். அல்லாஹு தஆலா இத்தகைய மனிதர்களை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீ ஒருவன் மாத்திரம் இப்படி என்னிடத்திலே புலம்புவதில்லை, நீ ஒருவன் மாத்திரம் என்னிடத்திலே இப்படி கெஞ்சுவதில்லை, உன்னை போன்ற குறைநிலையோடு யார் யாரெல்லாம் மரணத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் புலம்புவார்கள். அப்படி புலம்பியதற்காக வலையுஆখিরাল্লাஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, மரணம் என்ற தவணை ஒருவனுக்கு வந்துவிட்டால் ஒரு நாளிகை நேரமேனும் அதனை அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டான் என்று சொன்னதற்கு அமைய அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீ மாத்திரமில்லை உன்னை போன்ற ஒவ்வொருவரும் இதே வார்த்தையை என்னிடத்திலே சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாளில் நீ எழுப்பப்படுகின்ற வரைக்கும் பர்ஸக் என்ற ஒரு கபருடைய வாழ்க்கை உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா இங்கு இந்த மனிதனை நோக்கி சொல்லி காட்டுவதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அதனால கபரை நாம் சந்திக்கின்ற அந்த நேரம் இருக்கின்றது அல்லவா, அந்த நேரம் மௌத்துடைய நேரம், மரணத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம். அந்த நேரத்திலே நாம் கபரை சந்திக்க போகிறோம் என்பது உறுதியாகி விடுகின்றது. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மௌத்தை விட்டும் நீர் விரண்டோடிக் கொண்டிருக்கின்றீரோ அந்த மரணம் உன்னை தொட்டே தீரும். மௌத்துக்கு பயந்து நீ எங்கெல்லாம் விரண்டோடுகின்றாயோ அந்த இடத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றவே முடியாது. 4வது அத்தியாயத்தின் 78வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், எங்கிருந்த போதிலும் மௌத்து உன்னை தொட்டே தீரும். வலவு குந்தும் ஃபீ புரூஜிம் முஷையதா, உறுதியாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் இருந்து அந்த மௌத்திலிருந்து உன்னை காப்பாற்றலாம் என்று நீ முயற்சி செய்தாலும் உன்னை அந்த மௌத்திலிருந்து உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மரணம் எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த அமைப்பில் வர வேண்டுமோ அது வந்தே தீரும். லிக்குல்லி உம்மத்தின் அஜல் ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒவ்வொருவருக்கும் மரணம் என்ற ஒரு தவணை இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த தவணை வந்துவிட்டால் ஒரு நாளிகை நேரமேனும் முந்தவும் மாட்டான் பிந்தவும் மாட்டான் என்று அல்லாஹு தஆலா இங்கே எடுத்து சொல்கின்றான். சகோதரர்களே, கபருடைய வாழ்க்கையை சந்திக்க இருக்கின்றோம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நமக்கு முன்னால் மரணித்தவர்கள் என்னென்ன கோலத்தில் மரணித்திருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். இயற்கையாக மரணித்தார்கள், சந்தூக்கிலே வைத்துக் கொண்டு போய் அவர்களை கபரிலே அடக்கம் செய்து விட்டு வந்திருக்கின்றோம். இன்னும் பலர் மூத்தாகி இருக்கின்றார்கள். காட்டுக்கு போனவர்கள் திரும்பி வரவில்லை. அவர்கள் திரும்பி வரவில்லை என்பதனால தேடி சென்று பார்த்தால்
அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதற்கான தடயம் அங்கே கிடைத்து விடுகின்றது. போர்க்காலங்கள், யுத்த காலங்களிலே 30 வருட காலங்களாக நமது மக்கள் பட்ட கஷ்டங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த காலத்திலே ஒருவர் சாலிஹான மனிதராக இருக்கின்ற நிலைமையில் அவனுக்கு மௌத்து வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் ஃபீஸபீல் மௌத்தாகத்தான் மௌத்தாகி விடுகின்றான். ஆனா ஒருவனுக்கு திடீர் மரணம் வருகின்ற நேரத்திலே அவன் துப்பாக்கியால் சுடப்பட்டாலும் சரி, வாளால் வெட்டப்பட்டாலும் சரி, கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டாலும் சரி, அவன் பாவியாக இருக்கின்ற நிலைமையில் அந்த திடீர் மௌத்து அவனுக்கு வருமாயிருந்தால் அவனுக்கு இந்த உலகமும் நஷ்டம், மறு உலகத்திலும் நஷ்டம். ஏன்? இந்த உலகத்திலே இன்னும் கொஞ்ச காலம் வாழுகின்ற வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் இந்த உலகத்தில் நஷ்டம். அவன் பாவியாக மரணிக்கின்ற போது அவனுக்கு ஃபீஸபீல் மௌத்து கிடைக்க மாட்டாது. அதனால் மறு உலகத்திலே அவனுக்கு நஷ்டம் என்ற ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் ஒரு மனிதனுக்கு ஃபீஸபீலுடைய மௌத்து கிடைக்க வேண்டுமாயிருந்தால் சக்கராத்துடைய நேரத்திலே அவன் மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே நன்மை செய்தவனாக மௌத்தாக வேண்டும், பாவம் இல்லாதவனாக மௌத்தாக வேண்டும். அந்த மௌத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்குமாறு நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு மௌத்து தான் நமக்கு தேவை. எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த அமைப்பில் நம்மை மரணம் தொட்டுவிடும் என்பதை நாம் அறிய மாட்டோம். அதனால் கபருடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க இருக்கின்றோம். அந்த கபரிலே என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சகோதரர்களே, நாம் ஒருவரை கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்து அவரை பல மூடுவலகையை போட்டு மண்ணை போட்டு மூடிவிட்டு வந்து விடுகின்றோம். அதற்கு பின்னால் அந்த கபருக்குள்ளே என்ன நடக்கின்றது என்பதை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்? அல்லாஹு தஆலா அப்படி வைக்கவில்லை. அந்த கபரை மூடாமலே அப்படியே திறந்தே வைத்துவிட்டு இரவு பகலாக நாம் அங்கே பார்த்து கொண்டிருந்தாலும் முன்கர் நக்கீர் என்ற மலக்கு வருகிறார் என்பது நமக்கு தெரியாது. விசாரணை நடக்கின்றது என்பது நம்முடைய கண்களுக்கு புலப்படாது. அவருக்கு அங்க வேதனை செய்யப்படும் என்பது நம்முடைய கண்ணுக்கு புலப்பட மாட்டாது. ஆனால் அது நடக்கத்தான் செய்யும். அந்த கபருக்குள்ளே அது நடக்கத்தான் செய்யும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படியான அந்த கபருடைய வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு மதீனாவாசியுடைய ஜனாசா ஊர்வலத்தோடு செல்கின்றார்கள். அந்த ஜனாசாவை மையவாடி வரைக்கும் எடுத்துச் சென்று கபருக்குள்ளே அந்த ஜனாசாவை இறக்கி மண்ணை போட்டு மூடியதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஒரு உபதேசம் செய்கின்றார்கள். அங்கு அந்த கபருடைய தலைமாட்டிலே இருந்தவர்களாக ஒரு உபதேசம் செய்கின்றார்கள். அந்த உபதேசத்திலே ஒரு மோமினுடைய ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்கின்றார்கள். ஒரு மோமினுடைய சக்கராத்து எப்படி என்பதை பற்றி சொல்கின்றார்கள். மோமினான் ஒரு மனிதன் மரணத்தை தழுவுகின்ற அந்த நேரத்திலே அந்த மனிதனை நோக்கி மலக்குல் மௌத் வருவார். அந்த மலக்குல் மௌத்து ரஹ்மத்துடைய மலக்காக இருப்பார். அந்த மலக்கு அவரை நோக்கி வருகின்ற நேரத்தில் அந்த மோமின் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார். அந்த மோமினுக்கு பக்கத்திலே அந்த மலக்குகள் வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உமக்கு சலாம் உண்டாவதாக என்று அல்லாஹ்வுடைய சலாமை அந்த மலக்குகள் அந்த மோமினுக்கு சொல்லுவார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மோமினுடைய உடலை பார்த்து அந்த மலக்குகள் ஐயத்துஹன் நஃப்சு தையிபா, நல்ல ஆத்மாவே உஹ்ருஜி, உனது உடலிலிருந்து வெளியிறங்கி வருவாயாக என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்ன உடனே அந்த ரூஹு அந்த உடம்பிலிருந்து வெளியிறங்கி வரும். எந்த அளவு இலகுவாக வரும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு தோல் பையிலே தண்ணீர் நிறைத்து வைக்கப்பட்ட தோல் பையை வளைத்தால் எவ்வளவு இலகுவாக தண்ணீர் வெளியே வந்து கொட்டுமோ அதைவிட இலகுவாக அவனுடைய ரூஹு அந்த உடம்பை விட்டும் வெளியிறங்கி வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மலக்குகள் அந்த ரூஹை சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய
பட்டுப்படவையிலே சுத்தி எடுத்துக்கொண்டு அந்த மலக்குகள் முதலாம் வானம் வரைக்கும் வேகமாக செல்வார்கள். முதலாம் வானத்துக்கு சென்று அங்கு இருக்கின்ற மலக்குகளை நோக்கி கதவை திறந்து விடுங்கள் என்று அங்கே சொல்லுவார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கிருக்கின்ற மலக்குகள் இந்த மலக்குகளை நோக்கி கேட்பார்கள், நீங்கள் யார்? நாங்கள் மலக்குல் மௌத், நீங்கள் சுமந்து வந்திருக்கின்ற ரூஹுடைய நிலைமை என்ன என்று கேட்பார்கள். ஒரு சாலிகான ஒரு மனிதனுடைய ரூஹு என்று சொல்வார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த வானம் திறந்து கொடுக்கப்படும். அந்த மலக்குகள் அந்த ரூஹை சுமந்து முதலாவது வானத்துக்கு சென்றவுடனே அங்கிருக்கின்ற மலக்குகள் அந்த ரூஹை நோக்கி, நல்ல ஆத்மாவே, நல்ல ரூஹே, உமக்கு நல்வர உண்டாகட்டும் என்று வரவேற்பு செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த ரூஹை அவர்கள் சுமந்து இரண்டாவது வானத்துக்கு சென்று கதவை தட்டுவார்களா, அங்கிருக்கின்ற மலக்குகளும் முதலாவது வானத்து மலக்குகள் கேட்டது போலவே கேள்வி கேட்பார்கள். அந்த முதலாவது வானத்து மலக்குகளுக்கு இந்த மலக்குகள் சொன்னது போலவே இவர்கள் பதில் சொல்லுவார்கள். அங்கேயும் இந்த ரூஹுக்கு வரவேற்பு கிடைக்கும். இப்படியாக ஒவ்வொரு வானத்தையும் கடந்து 7வது வானத்தை அடைந்ததற்கு பின்னால அங்கே இருந்து இல்லையேன் என்ற ஓரிடத்துக்கு அந்த ரூஹை அந்த மலக்குகள் சுமந்து சென்று மோமின்களுடைய பதிவேடு அங்கே இருக்கின்றது. அந்த பதிவேட்டிலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பை அங்கே பதிந்து வைத்துவிட்டு அந்த ரூஹை சுமந்து கொண்டு அந்த மலக்குகள் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார்கள். எங்கே வருவார்கள் தெரியுமா? இந்த மனிதன் எங்கே அடக்கம் செய்யப்படுவானோ அந்த இடத்துக்கு போய் அங்கு முன்கர் நக்கீர் அலைஹிமஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த ரூஹை ஒப்படைத்து விடுவார்கள். நாமெல்லாம் முன்கர் நக்கீர் அலைஹிமஸ்ஸலாமத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நாம் ஒரு மையத்தை கொண்டு போய் அடக்கம் செய்ததற்கு பின்னால அந்த இடத்தை விட்டு நாம் புறப்பட்டு வந்ததுடனேயே முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகள் கேள்வி கேட்பார்களே, அந்த மலக்குகளிடத்திலே இந்த மலக்குகள் இந்த ரூஹை ஒப்படைத்து விடுவார்கள். அப்பொழுது அந்த மலக்குகள் இந்த மனிதனுக்கு அந்த ரூஹை ஊதி அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். எழுப்பி உட்கார வைத்து அந்த மனிதனிடத்திலே கேள்வி கேட்பார்கள். அந்த மூமினிடத்திலே கேள்வி கேட்பார்கள், மன் ரப்புக, உமது ரப்பு யார்? வமா தீனுக, நீ பின்பற்றிய மார்க்கம் எது? வமல்லதி புஐஸ இலைக்க, உம்பால் இந்த மார்க்கத்தை போதனை செய்வதற்காக அனுப்பப்பட்ட தூதர் யார் என்ற கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்வியை கேட்டவுடனே அந்த மோமின் எந்த தயக்கமோ தடுமாற்றமோ இல்லாமல் அவர் தெளிவாக பதில் சொல்வார், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம், அந்த மார்க்கத்தை எனக்கு போதிப்பதற்காக அனுப்பப்பட்டவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர் பதில் சொல்வார். அப்படி பதில் சொல்லி முடிந்த உடனே அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து அசரீரியாக அந்த மலக்குகளை நோக்கி சொல்வான், எனது அடியான் உண்மை உரைத்து விட்டார், அவனுக்காக அவனுடைய கபரை நீங்கள் விசாலமாக்கி விடுங்கள், அதை வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி விடுங்கள், அதை ஒரு பசுஞ்சோலையாக ஆக்கி விடுங்கள், அதற்கு நறுமணம் வீசுவதற்காக சுவர்க்கத்திலிருந்து ஒரு கதவை அதை நோக்கி திறந்து விடுங்கள் என்ற இந்த 4 வகையான கட்டளைகளையும் அல்லாஹு தஆலா இடுவானா. அந்த கபரு கண்ணு கட்டுகின்ற தூரத்துக்கு விசாலமாக்கப்படும், ஒரு பசுஞ்சோலையாக ஆக்கப்பட்டுவிடும், வெளிச்சமுள்ள ஓர் இடமாக ஆக்கப்பட்டுவிடும். அங்கு நறுமணம் வீசுவதற்காக சுவர்க்கத்திலிருந்து ஒரு கதவு அந்த கபரை நோக்கி திறந்து விடப்படும். இவ்வளவு காட்சிகளையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மோமின் சந்தோஷம் தாங்க முடியாமல் அந்த மலக்குகள் இருவரையும் பார்த்து, தானி அர்ஜிஉ இலா அஹ்லி, என்னை விட்டுவிடுங்கள், என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே சென்று எனக்கு கிடைத்த இந்த நல்ல அருக்கொடைகளை பற்றி, அல்லாஹ்வுடைய இந்த நற்கூலிகளை பற்றி நான் எனது குடும்பத்தாரிடத்திலே சொல்லிவிட்டு வர வேண்டும். அவர்களும் என்னை போன்று நல்லமல் செய்து அவர்களும் இதே மாதிரியான அந்தஸ்தை கபரிலே அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நான் இதை சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று அனுமதி கேட்பார்கள். அப்பொழுது அந்த மலக்குகள் அவருடைய முதுகிலே தட்டி கொடுத்து, நம் கனௌமத்தில் அர்வூஸ், மாப்பிள்ளை உறங்குவது போல நீ உறங்குவாயாக என்று தட்டி கொடுப்பார்கள். அவர் உறங்க ஆரம்பித்து விடுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, தாய்மார்களே,
ஒரு மோமினுக்கு கபரிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இதுதான். இந்த உலகத்திலே ஒரு மோமின் படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், தியாகங்கள் இவை அனைத்துக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலி கொடுப்பதற்கான ஒரு நாளாக கபரிலே அவன் வைக்கப்படுகின்ற அந்த நாளை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த நாளை நாம் எல்லோரும் சந்திக்க இருக்கின்றோம். இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்டு பார்ப்போம். அது மாதிரியான ஒரு நிலைமையில் கபரிலே நாம் அந்த நாளை சந்திக்கக்கூடிய தகுதி நம்மிடத்திலே இருக்கின்றதா? அந்த அளவுக்கு நல்ல அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா? அந்த அளவுக்கு பாவமற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா? அந்த அளவுக்கு தியாகத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நம்முடைய மனச்சாட்சியை தொட்டு நாமே கேட்டு பார்க்கலாம். இது ஒரு மோமினுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்று சொன்ன இதனுடைய மறுபக்கத்தை பாருங்கள். ஒரு பாவியான் ஒருவன் சக்கராத்துடைய நேரத்தில் இருப்பான் என்று சொன்ன அவனை நோக்கி அதாபுடைய மலக்குகள் வருவார்கள். அந்த மலக்குகள் தூரத்தே இருந்து வருகின்ற போது அவர்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வையும் மின்வெட்டுவது போல் இவனுக்கு பயங்கர காட்சி அளிக்கும். அதே போல் அவர்கள் காலடி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இடியோசை போல் இவனுக்கு சத்தம் கேட்கும். இவன் பயந்து நடுங்குவான். அந்த மலக்குகள் இவனுக்கு அருகிலே வந்தவுடனே அந்த ரூஹு உடம்பினுள்ளே எங்கெல்லாம் ஓடி ஒளித்துக் கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் ஒளித்துக் கொள்ள ஆரம்பித்துவிடும். அந்த நேரத்திலே அந்த மலக்குகள் அவனை நோக்கி ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே உஹ்ருஜி, உனது உடம்பிலிருந்து வெளியிறங்கி வந்துவிடு என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்ன உடனே அந்த ரூஹு வெளியிறங்கி வருவதற்கு பதிலாக உடலினுள்ளே எங்கெல்லாம் ஓடி ஒளிக்க முடியுமோ அந்த அளவு ஓடி ஒளிக்க ஆரம்பித்து விடும். அந்த நேரத்திலே அந்த மலக்குகள் அந்த ரூஹை முகத்திலும் முதுகிலும் விலாவிலும் அடித்து நொறுக்கி துன்புறுத்தி பலவந்தமாக ரூஹை பிடுங்கி எடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமானம் சொன்னார்கள், ஒரு நனைந்த கம்பளியிலிருந்து ஒரு மயிரை கலட்டி எடுப்பது எப்படி கடினமோ அதைவிட கடினமான முறையிலே அவனுடைய ரூஹு அவனுடைய உடலிலே இருந்து பிடுங்கி எடுக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு முதலாவது வானத்துக்கு அந்த மலக்குகள் சென்று கதவை திறந்து விடுமாறு சொல்வார்கள். அந்த நேரத்தில் அந்த மலக்குகள் நீங்கள் யார் என்று கேட்கும் போது நாங்கள் மலக்குல் மௌத் என்று சொல்வார்கள். நீங்கள் சுமந்து வந்திருக்கின்ற ரூஹுடைய நிலைமை என்ன என்று கேட்டால் இது ஒரு கெட்ட ஒரு மனிதனுடைய ரூஹ் என்று சொன்ன உடனே அந்த மலக்குகள் இத்தகையவனுக்காக இந்த கதவுகள் திறந்து கொடுக்கப்பட மாட்டாது என்று சொன்ன உடனே அந்த மலக்குகள் கடுமையான கோபத்தோடு அந்த ரூஹை பூமியை நோக்கி அப்படியே வீசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு பொருத்தமான திருமறை வசனம் ஒன்றை ஓதி காட்டினார்கள். இன்னல்லதீன கஸ்ஸபூ பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமாஇ வலா யத்குலூன ஜன்னத ஹத்தா யல்ஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத். 7வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தை அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். இவர்களெல்லாம் எங்களது மார்க்கத்தை பொய்யாக்கி பெருமை அடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறந்து கொடுக்கப்பட மாட்டாது. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகம் நுழைகின்ற வரைக்கும் இவர்கள் ஒருபோதும் சுவர்க்கம் பிரவேசிக்க மாட்டார்கள் என்ற இந்த வசனத்தை அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். ஊசி முனை காதுக்குள்ளே நூலை ஓட்டுவதே எவ்வளவு கடினம் என்பது நமக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டம் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்க அந்த ஊசி முனைக்குள்ளே ஒட்டகம் நுழைவது சாத்தியம் இல்லை. எப்படியோ அதுபோல இவர்கள் சுவர்க்கம் பிரவேசிக்க மாட்டார்கள் என்ற இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றானா? இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். அந்த ரூஹு பூமியை நோக்கி வீசி எறியப்பட்டதற்கு பின்னால அந்த மலக்குகள் அந்த ரூஹை பின்பற்றி வருவார்கள். அது 7 பூமிக்கு கீழாலே சிஜ்ஜீன் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலே போய் அந்த ரூஹு நிற்கும். அந்த இடத்துக்கு அந்த மலக்குகள் செல்வார்கள். சிஜ்ஜீன் என்ற இடத்திலே பாவிகளுடைய ஒரு பதிவேடு இருக்கின்றது. அந்த பதிவேட்டிலே இந்த பாவியுடைய
அந்த வாழ்க்கை குறிப்பை அங்கே பதிந்து வைத்துவிட்டு அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த மலக்கு வருவார்கள். அவன் கபரிலே எங்கே அடக்கம் செய்யப்படுகின்றானோ அந்த இடத்துக்கு வந்து அந்த மலக்குகளிடத்திலே அந்த ரூஹை ஒப்படைப்பார்கள். அந்த மலக்குகள் அவனுக்கு ரூஹை ஊதி அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். அவனை நோக்கி மன் ரப்புக்க, உம்மது ரப்பு யார் என்று கேட்பார்கள். அவன் பதறுவான். பதட்டத்தோடு ஹா ஹா லா அத்ரி லா அத்ரி, எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாதே, மக்கள் என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எனக்கு ஒன்றும் தெரியாதே என்று சொல்வான். அதன் பின்னால் வமா தீனுக்க, உமது மார்க்கம் என்ன என்று சொல்லும் போதும் கேட்கும் போதும் அதே பதிலை சொல்வான், எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்பான். வமல்லதி புஇஸ இலைக்க, இந்த மார்க்கத்தை உமக்கு போதிக்க அனுப்பப்பட்டவர் யார் என்று கேட்கின்ற போதும் அதே செய்தியை சொல்லுவான், எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாது என்று சொல்ல ஆரம்பித்து விடுவானா. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அசரீரியான ஒரு சத்தம் வரும், இவன் பொய் உரைக்கிறான், இவனுக்காக வேதனைகளை கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவானா. கபரிலே பலதரப்பட்ட வேதனைகள் அவனுக்கு கொடுக்கப்படும். அதிலே கொடுக்கப்படுகின்ற முதலாவது வேதனை என்ன தெரியுமா? கபரு அவனை நெருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி தங்களது வலது கை விரல்களையும் இடது கை விரல்களையும் இப்படித்தான் கோதி காட்டினார்கள். இப்படி கோதி காட்டி சொன்னார்கள், அவனுடைய வலது விலா எலும்புகளும் இடது விலா எலும்புகளும் ஒன்றோடொன்று கோதிக்கொள்கின்ற வரைக்கும் கபரு அவனை நெருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, ஒரு பாவி ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது வேதனை கபரு அவனை இந்த அளவுக்கு நெருக்கும் என்று சொன்னால், இந்த செய்தியை நமக்கு சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். அதனால நாம் கபருக்குள்ளே வைக்கப்படுகின்ற நேரத்திலே நல்லவர்களாக வைக்கப்பட்டோம் என்றால், நன்மை செய்தவர்களாக வைக்கப்பட்டோம் என்றால், பாவம் செய்யாதவர்களாக வைக்கப்பட்டோம் என்றால் இந்த வேதனை நமக்கு இருக்க மாட்டாது. ஏற்கனவே சொன்னது போல ஒரு மோமினுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வரவேற்பும் கபரிலே நமக்கு கிடைக்கும். ஆனால் பாவியாக வைக்கப்பட்டால் முதலாவதான தண்டனை என்ன? கபர் அவனை வலது விலா எலும்புகளும் இடது விலா எலும்புகளும் ஒன்றோடொன்று கோதிக்கொள்கின்ற அளவுக்கு கபரு நெருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் அல்லவா? இந்த வேதனையை நாம் தாங்க முடியுமா? இந்த வேதனையை தாங்குகின்ற சக்தி நமக்கு இருக்கின்றதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய சகோதரர் மசீர் அப்பாசி அவர்கள் சமுதாயத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய தீமைகளை மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அந்த தீமைகளை யாரும் மறுக்க முடியாது. எந்த அளவுக்கு என்றால், கடந்த 4 தினங்களுக்கு முன்னதாக இரவிலே சாட்சிக்கு பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருந்த ஒரு குமரி பெண்ணை புருஷன் தூக்கி கொண்டு போய் கெடுத்து மிகப்பெரிய அநியாயம் செய்தான். இது புத்தளத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது சாட்சியுடைய வீட்டிலே தனக்கு பாதுகாப்புண்டு என்ற அந்த நம்பிக்கையில் அந்த பிள்ளை வந்து படுத்தது. இவன் எந்த அநியாயம் பண்ணுகிறான்? தனது மனைவியுடைய சகோதரியின் மகளுக்கு இந்த அநியாயத்தை செய்திருக்கின்றான். அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போகும்போது வாயிலே துணியை அவன் அழுத்தி அந்த பிள்ளை கத்தாத அளவுக்கு அந்த இடத்தை விட்டு தூக்கி சென்றிருக்கிறான். இவர்களுக்கெல்லாம் கபருடைய வாழ்க்கை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? கபருடைய விசாரணை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? முன்கர் நக்கீர் விசாரிக்க மாட்டார்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? அல்லது முன்கர் நக்கீரை நான் அடக்கிவிடலாம், எனக்கு சக்தி உண்டு என்ற இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. பாவம் செய்தவர்கள் தௌபா செய்து விடுங்கள், பாவத்தை விட்டு மீண்டு விடுங்கள், நன்மையின் பக்கம் திரும்பி விடுங்கள். இல்லாவிட்டால் கபருடைய வாழ்க்கை நமக்கு மிக நெருக்கடியான வாழ்க்கையாக அமைந்து விட போகின்றது. மாரிபுடைய நேரம் நெருங்குகின்ற இந்த வேளையிலே இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா வானங்கள் பூமி எல்லாம் படைத்ததற்கு பின்னால இந்த பூமிக்கு நெருப்பு தேவைப்பட்ட நேரத்திலே அல்லாஹு தஆலா
2 மலக்குகளை நரகத்துக்கு அனுப்புகிறான். பூமியுடைய தேவைக்கு நெருப்பு எடுத்து வருமாறு. அவர்கள் கொண்டு வந்த நெருப்புடைய அளவு என்ன தெரியுமா? ஒரு சிறிய தணல். எந்த அளவுக்கு சிறிய தணல் என்றால் 2ஆக உடைக்க முடியாத மிகச்சிறிய தணல். அந்த தணலை அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி 2 தடவைகள் 7 கடல்களிலும் மூழ்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் இந்த உலகத்துக்கு அந்த மலக்குகள் கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வராமல் நேரடியாக மட்டும் அந்த நெருப்பு இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டிருந்தால் இந்த உலகில் இருக்கின்ற, இந்த பூமியில் இருக்கின்ற மரமட்டைகள், புட்பூண்டுகள், பயிர் பச்சைகள் எல்லாமே நிரந்தரமாக எரிந்து சாம்பலாகி இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவு காரமான அந்த நெருப்பு தான் இந்த உலகத்தின் தேவைக்கு கொண்டு வரப்பட்டது. இன்று உலகத்திலே எல்லாம் காட்டு தீ என்று பரவிக்கொண்டு பல நாட்களாக, பல வாரங்களாக சில மாகாணங்களை, சில நாடுகளில் எரித்துக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு நெருப்பு பற்றி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். உலகத்திலே நெருப்பினால் ஏற்படக்கூடிய அழிவுகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நெருப்புடைய மூலம் என்ன? மிகச்சிறிய ஒரு தணல், நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மிகச்சிறிய ஒரு பொறி. அப்படிப்பட்ட நெருப்பு தான் இவ்வளவு பெரிய அளவுக்கு இன்றைக்கு பெருகி இருக்கின்றது என்று சொன்னால், கபரிலே வைக்கப்பட்ட ஒருவன் விசாரணைக்கு பின்னால அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? நரகத்துடைய நெருப்பிலிருந்து ஒரு குவியல் கொண்டு வரப்படும். உலகத்தின் தேவைக்கு ஒரு 2ஆக உடைக்க முடியாத ஒரு சிறிய தணல் தான் கொண்டு வரப்பட்டது. அது கூட அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி 7 கடல்களிலும் 2 தடவை மூழ்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த ஒரே ஒரு கபராளியுடைய வேதனைக்காக, தண்டனைக்காக நரகத்திலிருந்து நேரடியாக ஒரு குவியல் நெருப்பு கொண்டு பரத்தப்பட்டு அதிலே அவன் கிடத்தப்படுவான். ஒரு நொடி பொழுதிலே அவன் எரிந்து சாம்பலாகி விடுவான் என்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த கபருடைய வேதனைக்கு நாம் பயப்பட வேண்டும். கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்காதவன் யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் வாழுகின்ற அறிவுள்ள, பகுத்தறிவுள்ள அத்தனை பேரும் அந்த கபரை சந்தித்தே ஆக வேண்டும். முஸ்லிம்களும் சந்திக்க வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்களும் சந்திக்க வேண்டும். அத்தனை பேரும் அந்த கபருடைய வாழ்க்கை அனுபவித்து தான் ஆக வேண்டும். இப்பொழுது சபையில் இருக்கின்ற உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், ஒவ்வொருவரும் தங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். இன்று இரவு நான் மௌத்தாகினால் என்னுடைய கபரு எப்படி இருக்கும்? இன்று இரவு எனக்கு மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் எனது கபரு எப்படி இருக்கும்? எனது கபரிலே எனக்கு நிம்மதி உண்டா? எனது கபரிலே நான் மீட்சி பெறுவேனா? எனது கபரிலே முன்கர் நக்கீர் நாளை கேள்வி கேட்கும் போது என்னால் பதில் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு உண்டா என்ற இந்த கேள்வியை இங்கிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவரும் தங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்டு பார்த்தால் ஒவ்வொருடைய மனச்சாட்சியும் பதில் சொல்லும். அதற்கு தகுதியுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? பாவங்களை விட்டு விலகினவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? நன்மையின்பால் நெருங்கியவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இபாதத்துகளை பூரணமாக செய்கின்றவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூரணமாக செய்கின்றவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.